லயா ரொம்ப வலி அனுபவிச்சிட்டா. அவளுக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆமாம், ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். நானோட சந்தோஷம் வந்து எதில் இருக்குன்னா அப்பாவோட தான் இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு லாஸ்ட் கப் லைஃப். எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமாம், லயாவும் நானும் பேரண்ட் ஆகிட்டோம். ஆமாம், அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. லயாவுக்கு வந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ். நான் வந்து குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து குளிச்சுட்டு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அவளை ஒரு சூப்பரான வெல்கம் கொடுக்கணும் இல்லைங்களா. நைட்டு தான் பிளான் பண்ணேன். நைட்டு பிளான் பண்ணி அப்படியே ஒரு ஈவெண்ட் பிளானரை புக் பண்ணி நேற்று நைட்டு தான் பேசினேன். இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு வீட்டை ஃபுல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அம்மாவையும் குழந்தையும் வர வைக்க சின்ன சந்தோஷம் கொடுக்கணும் இல்லையா. அதுவும் இல்லாமல் லயா ரொம்ப வலி அனுபவிச்சிட்டா. நம்ம தேவதை வேற ஃபஸ்ட்டு டைம் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. இது வீடியோ சக்கு நீ பார்க்கும்போது ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க மேலே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க, இந்த ரூமில் தான் இருக்க போகிறாங்க. லயாவும் குழந்தையும். ரூம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி லயா சர்ப்ரைஸ் ஆகிறாளா இல்லையா எப்படின்னு. ஓகேங்க, எல்லாமே செட் பண்ணியாச்சு. நீ ஹாஸ்பிட்டலில் போய் லயா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது தான் ஒரே வேலை. இங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸ் அது வரைக்கும் கலையாமல் இருக்கணும் எல்லாமே. அதுதான் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், கலையக்கூடாதுன்னு. வாங்க, இனி ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கண்ணா உனக்கு. ஓகே गाइस, அப்போ ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தாச்சு. കുട്ടീനെ നടക്കി നോക്കട്ടാ. അങ്ങനെ തുടർന്നത്. ரெடியா? ரெடி தான். கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிக்கோ. என்னடா இது? ரெடி? சர்ப்ரைஸா? இதெல்லாம் மிதிக்கணுமா? பெரிய ஹார்ட், நீ சின்ன ஹார்ட் குட்டி. இது சர்ப்ரைஸ் கிடையாது, மேலதான். எப்படி சூப்பரா இருக்கு. குட்டியும் சர்ப்ரைஸ், நீயும் சர்ப்ரைஸா? குட்டி குட்டி எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் வீட்டில். ஆமாம், என்ன சொல்கிறதுனா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படியே கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 1 வருஷம் போயிடுச்சு. குழந்தையும் கையில் வந்தாச்சு. நேற்று ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி தாங்க இருக்குது. அதுக்குள்ளே வந்து பேபி வீட்டுக்கு வந்துட்டோம். டக்குன்னு பேபி கையில் வந்த மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரு கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். கடவுளுக்கு நன்றி, அப்பா அம்மா எல்லாத்துக்கும் நன்றிகள். நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவசரமாக பண்ணனால கொஞ்சம் கிராண்டாக பண்ண முடியல, தப்பாக நினச்சிக்காத. நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிடலாம். ஆமாம். ஸோ இன்னும் வந்து எங்களோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ப்ரெக்னென்சியில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இனி பேபி வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரியாக இருக்க போகுது. ஸோ அதுதான் இனி லைஃப் எப்படி மாறப்போகுதுங்கிறது பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். நான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஒரு ஆணோட சந்தோஷம் வந்து எதில் இருக்குன்னா அப்பா வர்றது தான் இருக்குது. கோடியாக சம்பாதிக்கிறதுலையோ வேறு எதுலேயுமே கிடையாது. இதில் முக்கியமான சந்தோஷம் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் பெண் குழந்தை தான் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் டெய்லியுமே ப்ரே பண்ணது பெண் குழந்தை வரணும்ட்டு தான். ஸோ கண்டினியூஸாக நாங்கள் ப்ரே பண்ணிட்டே இருந்தோம் எங்களுக்கு பெண் குழந்தை வேணும்னு. ஆனால் வந்து டாக்டர்ஸ் பேசுறது அது இதெல்லாம் நாங்கள் நினச்சப்போ சரி ஆண் குழந்தையா இருக்குமோ அப்படின்னு நினச்சி சரி ஓகே ஆண் குழந்தை ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஆமாம், ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டாக்டர் வந்து உண்மையானுமே டாக்டர் வந்து இப்படின்னு திடீர்னு பாயோட இது கொடுத்துட்டு திடீர்னு கேர்ளோட எனக்கு அப்படியே எங்க பிராங்க் பண்ற நேரம் இது கிடையாதுங்க, உண்மையை சொல்லுங்க. இல்ல அப்ப என்னோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்படியே பேபி வந்து நான் அப்படியே கொஞ்சம் மயக்கத்துல இருக்கேன். அந்த மயக்கத்துல வந்து என்கிட்ட வந்து 2 பாப்பா கத்துற சவுண்டு மத்தி கேட்டு இப்படி பாக்குறேன் நானு. அப்ப வந்து கையில எடுத்துக்காம உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகிறதா கத்துறதா சந்தோஷமா எனக்கு ஒன்றும்
திருப்பி நான் ஒரு வாட்டி இப்படி கண்ணு இப்படி இப்படி பண்ணி பார்க்குறேன், திருப்பி ஆமாம் பெண் குழந்தைதா அப்படின்ட்டு. எனக்கு வந்து அப்போ இருந்த வலி, அந்த வேதனை எதுவுமே கண்ணுக்கு தெரியல. பெண் குழந்தையா அப்படிங்கிற ஒரு அந்த சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் வரும். நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரெக்னன்சிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரே பண்ண ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்றது தான். அதே மாதிரி எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ ஆமா, அதுவும் சிவன் ராத்திரி அன்னைக்கு இல்லையா? சிவன் ராத்திரி அன்னைக்கு பிறந்த குட்டி. அப்போ இது சிவன் குட்டி. ஆக்சுவலி இந்த குட்டிக்கு கொஞ்சம் கடவுளா வந்து எப்போவுமே லிங்க் இருக்கு. நல்ல கோயில் விசேஷம் நடக்கிற மாசம்தான் அது பேபி வந்து பிரெக்னென்ட் ஆனோம் நாங்க. ஸோ அந்த ஒரு 12 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு கும்பாபிஷேகம் அந்த இது ஒரு அந்த டைம்ல தான் ஆமா கரெக்டாக இந்த குட் நியூஸ் இருந்துச்சு. பேபி வந்து பிறந்தது சிவன் ராத்திரிக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் Connected-ஆ இருக்கு. கனெக்டடா இருக்கு. ஸோ பேபிக்கு வந்து ஒரு பேரை மட்டும் சொல்லுங்க. அண்ட் சிவன் பேர் வைக்கலாம்னு எனக்கு ஒரு தோணல். ஆமா ஆமா. ஸோ சிவன் பேர் ஏதோ வைக்கலாம்னு நல்ல பேர் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியில் எங்களை ப்ரேயர்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிகள். முக்கியமான விஷயம் தான். எங்கள் கூட இருந்த அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் உங்களுக்கு பெரிய நன்றிகள். வேற எதுவும் சொல்ல இல்லை. எனக்கு எதுக்கு நன்றி? இதெல்லாம் பண்ணதுக்கு, ஆ? இது கொடுத்ததுக்கு இது கொடுத்ததுக்கு நன்றிகள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய vlogs வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஷ் கப்பிள்ஸ். Bye. பை.